கார்த்தி, எதிர்த்தாப்புல காயத்ரி வந்தா பாத்தியா? இல்லையே. அவ கோச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறாப்பா. ஏன் என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அவ போயிட்டு போறா, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. அண்ணி, சம்பந்தம் இல்லாம கோச்சிட்டு போனா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஐயோ கார்த்தி, தப்பு உன் மேல இருக்கு. அவ கேக்குற கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியல. அதனாலதான் என்னால அவளை தடுக்க கூட முடியல. என்ன நீ சொல்றீங்க? நான் என்ன பண்ண? நீ அந்த பிரபுவை கொலை பண்ணிருவேன்னு சொன்னியா? உனக்கு எதுக்கு கார்த்தி இந்த வேண்டாத வேலை? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சுன்னு ஒதுங்கி வந்தாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு திவ்யா விஷயத்தை திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்க? திவ்யாவும் பிரபுவும் கொஞ்சம் முன்னாடி இங்க வந்திருந்தாங்க. அவ கண்ணா பின்னான்னு கத்திட்டு போற. காயத்ரி ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. கார்த்தி, சரியோ தப்போ நம்ம வீட்டால தானே அவ வாழ்க்கை எப்படியாச்சு. நாம தானே கார்த்தி அவளை நல்லபடியா வச்சு பாத்துக்கணும். வாழ வெட்டியா வந்திருக்கேன்னு இப்ப அவங்க வீட்டுல போய் நின்னா நல்லாவா இருக்கும்? இப்பதான் கிளம்பி போனா, நீ சீக்கிரமா கிளம்பி போய் அவளை எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாயே. என்ன கார்த்தி யோசிக்கிற? சீக்கிரம் போ. அண்ணே, ஏய், திவ்யா அவளை காரி துப்பி ரொம்ப மோசமா பேசிட்டாப்பா. அவ மனசு உடைஞ்சு ஏதாவது பண்ணிக்க போறா. போய் கூட்டிட்டு வா. போன்னு சொல்றல்ல. கோடம்பாக்கம் போகணும். காயத்ரி நில்லு. காயத்ரி, என்ன நீ எதுக்கு இப்ப கோச்சிட்டு போற? பேக் கொடு. விடுங்க அண்ணே, நீங்க கிளம்புங்க. அண்ணே நில்லுங்கண்ணே. அண்ணே, நான் சொல்றேன்ல, கிளம்புங்கண்ணே. அண்ணே இருங்கண்ணே. நான் எங்கேயும் நிம்மதியா இருக்க கூடாது, அதானே உங்க திட்டம்? ஏய், ரோட்ல நின்னு கண்டதையும் பேசிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வா. புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு பேர் தான் வீடு. இப்ப சொல்லுங்க, அது வீடா? சொல்றத கேளு. ரோட்ல நின்னு சண்டை போடாத ப்ளீஸ், வா. ஏன் என்ன பார்த்தா பஜாரி மாதிரி இருக்கா? இருக்கும். கமுக்கமா வீட்டுக்கு வந்து மூஞ்சில காரி துப்பிட்டு போறவ ஃபேமிலி கேர்ள்னா நான் பஜாரியா தானே இருப்பேன். கடுப்பேத்தாத காயத்ரி, ஒழுங்கா வா. அதானே, நான் பேசினாலே உங்களுக்கு கடுப்பா தானே இருக்கும். ஏய், வாடின்னு சொல்றேன் தேவையில்லாம. விடுங்க. நான் இருந்தா தானே உங்களுக்கு கஷ்டம். என்ன விட்டுங்க, நான் போறேன். உங்க இஷ்டத்துக்கு உங்க பழைய காதலி திவ்யாவே தேடி போங்க. ஓங்கி அரஞ்சேன்னு வச்சுக்கோ. அண்ணா நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கண்ணா. ஐயோ 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 ஐயோ, கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? காயத்ரி, என்ன கஷ்டம் பொண்டாட்டி ரோட்லயே போட்டு அடிப்பாங்க? நான் சும்மா கையை தாங்க வாங்கினேன். போதும் நிறுத்துங்க. இதான் என் தங்கச்சி நீங்க நடத்துற லட்சணமா? கேட்க ஆள் இல்லாத பொண்ணுன்றதுக்காக ரோட்ல போட்டு அடிப்பீங்களா? பேசாதீங்க. என்ன தப்பு பண்ணா இவ? உங்க அண்ணன் உசுரை காப்பாத்தணும்ன்றதுக்காக நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு உங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கு 4 தலைமுறைக்கு நீங்க நன்றி விசுவாசம் காட்டணுங்க. உங்க அண்ணன் அல்பாயுஸ்ல போயிட்டா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதுக்காக இவ பண்ண உதவி இல்லன்னு ஆயிடுமா? இத பாருங்க, ரோட்ல நின்னு கண்டதையும் பேசிட்டு இருக்காதீங்க. இது என்னங்க அநியாயமா இருக்கு? எங்க வீட்டு பொண்ணை நீங்க ரோட்ல போட்டு அடிப்பீங்க, அதை நாங்க எங்க வச்சு கேட்க கூடாதா? நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட என்ன பேச்சு? நீ வரப்போறியா இல்லையா? நான் வரல. என்னங்க நீங்க அடாவடித்தனம் பண்றீங்க? இவ என் கூட பிறந்தவ. இவளுக்கு ஒண்ணுனா நான் தான் கேட்பேன். உங்ககிட்ட என்ன பேச்சுன்னு கேவலமா சொல்றீங்க. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க மேடம். காயத்ரி வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துட்டா. அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போகணும் தான் வந்தேன். போதுமா?